வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அன்புதானே எல்லாம், அன்பே சிவம். ஆமாங்க, சிவபெருமானை வணங்கினாலே நமக்கு அன்பு தானா கிடைக்கும். நம்மளும் அன்பை கொடுப்போம், அன்பும் தானாவே நமக்கு கிடைக்கும். அன்பா இருந்தா தானேங்க ஒரு விலங்காகட்டும், பறவையாகட்டும், ஏன் மனிதர்களாகட்டும் எல்லாருமே அன்பை திருப்பி நமக்கு செலுத்துவாங்க. அப்பதான் நம்ம ரொம்ப உற்சாகமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்க முடியும். சிவபெருமான் எப்பொழுதுமே அன்பானவர். அவரு சோதனை செய்வாரு, அப்படி செய்வாரு, இப்படி செய்வாரு அப்படின்னு பயப்படுறவங்களும் அதிகம் இருக்காங்கங்க. ஆனா உண்மையில சிவனையே நினைச்சிட்டு இருந்த 63 நாயன்மார்களை பற்றியும் தெரியும். ஏன் நம்ம கூடவே சிவபெருமானை மட்டுமே வணங்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேரு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். சிவபெருமான் அன்பே உருவானவர், கருணை மிக்கவர், இரக்கம் அதிகம் உள்ளவர். இருந்தாலும் நம்மளுடைய தரத்தை சரி பண்றதுக்காக தான் அவரு சில சோதனைகளை செய்யறாரு. அப்பையும் நம்ம கஷ்டப்படும் போது உடனே ஓடி வந்து காத்தருள்வர், காட்சியளிப்பவரும் அவர் தாங்க. இன்னைக்கு ஒரு ஆன்மீகவாதி, ஒரு 75 வயது உடைய ஒரு பெரியவரை பார்த்தேங்க. அவர் சொல்றாரு, வெயில் உஷ்ணம் இப்பவே அதிகமாகுது அப்படின்னா என்ன காரணம்னு தெரியுங்களாமா அப்படின்னு கேட்டாரு. சயின்டிபிக் படி எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஆன்மீகத்துல அவர் சொல்றத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது எனக்கு. என்னன்னு சொன்னா, சிவபெருமான் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்ல சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றது, நம்ம தண்ணீரை மட்டும் அபிஷேகம் பண்ணாலே நமக்கு அவ்வளவு பெரிய ஒரு பலன்கள் கிடைக்குமா. நீங்க பாலால, பழத்தால, இல்லை எதை வேணாலும் பண்ணுங்க, நான் வேண்டான்னு சொல்லலைங்கம்மா. ஆனா தண்ணீர் அபிஷேகம், நீரால நீங்க அபிஷேகம் பண்ணும் போதே சிவபெருமான் அவ்வளவு மனம் குளிர்ந்துருவாரு. இப்ப நிறைய நம்ம சிவபெருமானுக்கு செய்யாம காட்டுலையும் எல்லா இடத்துலையும் சிவலிங்கங்கள் நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கோம். முன்னாடியாவது வனமா இருந்தது, வயலா இருந்தது, குளிர்ச்சியா இருந்தாரு. ஆனா இப்ப வனத்தையும் அழிச்சிட்டோம். எல்லாத்தையும் பண்ண உடனே அவரு ரொம்ப உஷ்ணம் ஆகிறதுனாலதான் நமக்கு உஷ்ணம் அதிகமாகுது அப்படின்னு சொல்றாரு. முன்னாடி காலத்துல அவர் சின்ன வயசுல எல்லாம் சிவபெருமான் ஆத்து ஓரத்துல, குளத்து ஓரத்துல, அரச மரத்தடியில பிள்ளையார் இருக்கும் இல்லைங்களா, அதை கூடவே நாகர்களும் வச்சிருப்பாங்க. அந்த நாகர் அந்த கல் சிலையில சிவபெருமானுடைய உருவமும் இருக்கும். ஆத்துலயோ குளத்திலேயோ குளிச்சுட்டு கையோட குடத்திலேயோ சொம்புலையோ தண்ணீரை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு 3 சுத்து சுத்துறது, 3 தடவை அபிஷேகம் பண்றது, 5 தடவை அபிஷேகம் பண்றது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது. நாடு, நகரம், மக்கள் எல்லாருமே சந்தோஷமாவும் இருந்தாங்க. சில சமயங்களில ஏன் நமக்கு பஞ்சம் வருது அப்படின்னா, மழை இல்லாம போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சிவபெருமானை வணங்குறதுல நம்ம ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. இப்பவே உஷ்ணம் அதிகமாகிட்டு போறதுனால எல்லா கோவில்களிலும் எல்லா இடத்திலும் சிவபெருமானுடைய லிங்க சொரூபத்துக்கு நிறைய தண்ணீர் விட்டு அபிஷேகம் பண்ணணும். அப்படி பண்ணுனா கண்டிப்பா உஷ்ணம் குறையும் அப்படின்னு அவர் சொன்னாரு. இது எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. ஆனா நாம சின்ன வயசுல பார்க்கும்போது ஆத்துல தண்ணி வரும், அரச மரத்தடியில ஒரு பிள்ளையார் இருப்பாரு, அவரை சுத்தி நாகர் இருப்பாங்க, அந்த நாகருக்குள்ள சிவலிங்கம் இருக்கும். அதெல்லாம் நம்மளும் பார்த்துருக்கோம். சில பேர் அவங்களுடைய தோஷங்களுக்காக சுத்தி வந்து அபிஷேகம் பண்றதையும் பார்த்துருக்கோம். இதுல இவ்வளவெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமானை வணங்குறதுல நமக்கு என்னங்க பிரச்சனை? சிவபெருமானை வணங்கி அவருக்கு தண்ணீர் விட்டு நிறைய குளிர குளிர அபிஷேகம் பண்றதுல நமக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியல. ஒவ்வொரு சிவாச்சாரியாரும் சிவன் கோயில்கள்ல இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த அபிஷேகத்தினால, நீராலான அபிஷேகத்தினாலதான் இந்த அளவாவது நமக்கு குளிர்ச்சி இருந்துகிட்டு இருக்கு.
வெப்பம் அதிகமானாலும் அதை தாங்கக்கூடிய தகுதியை நமக்கு கொடுக்குறாரு சிவபெருமான் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. இருந்தாலும் பெரியவர் 75 வயதுக்கு மேல 78 வயதுன்னு சொன்னாரு. அவருடைய அனுபவத்தினால தானேங்க இதை சொல்றாரு. அது இல்லாம அப்பா அம்மா சொன்ன சில விஷயங்களையும் கூட நமக்கு சொன்னாருங்க. என்னன்னா, காசியில கங்கைக்கு எத்தனை தோஷம் வருது. நம்ம எல்லாருமே நம்மளுடைய பாவங்களை கொண்டு போய் கங்கையில விட்டுட்டு வரோம். அந்த கங்கை தன்னுடைய பாவங்களை போக்கிக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டை நோக்கி தாங்க வராங்களாம். தமிழ்நாட்டுல நம்ம காவேரி நதியில தாங்க எல்லா பாவங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குன்னு சொல்லிட்டு அம்மன், கங்கை அம்மன் இங்கேயே வராங்க பாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களால முடிஞ்சா காவேரியில ஒரு ஸ்நானம் பண்ணுங்க. அப்படி இல்லையா, காவேரி கரையில நின்று காவேரி தாயை வணங்குங்க. அதுவும் இல்லை, உங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, காவேரி அந்த பாலத்துல இருந்து காவேரியுடைய அந்த காத்து வருது இல்லைங்களா, அந்த காத்தையாவது அனுபவிங்க. அப்படி அனுபவிக்கும் போது நீங்க காவேரி தாயை ஒரு நிமிஷமாவது நினைப்பீங்க இல்லையா? அந்த காவேரி தண்ணீர்னால நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா புனித நதிகளை விட வற்றாத ஜீவ நதி, மிகப்பெரிய புனித நதி அப்படின்னு சொல்றது நம்ம காவேரி தாங்க. அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் சரி, கங்கேசே யமுனே சைவ கோதாவரி நர்மதே சிந்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தலத்தை எடுத்து அந்த சிவலிங்கத்து மேல விட்டு அபிஷேகம் பண்ணா போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆன்மீகவாதி, அந்த பெரியவர் சொன்னது எனக்கு மனசுல அப்படியே நின்றுகிட்டே இருக்குங்க. ஒருவேளை நாமளும் நம்மளால முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது கைங்கரியம் செய்யலாமா? ஏன்னா உஷ்ணம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்படிங்கும்போது எல்லாருக்கும் உலகம் முழுக்கவே தான், நமக்கு மட்டும் இல்லை, ரொம்ப சிரமப்படுறாங்க. அதிக வெள்ளம், மழை, பனி, கடல் கொந்தளிப்பு, இது எல்லாத்துக்கும் காரணம் உஷ்ணம்தாங்கிறாங்க. ஆன்மீகவாதியா இருக்கக்கூடிய நாம சிவபெருமான வணங்குறது, சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றது, இப்படி செஞ்சு இந்த உலகத்தை மீட்கிறதுக்கு ஒரு அணில் மாதிரி செய்யலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. எனக்கு தோணுனதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைச்சேன். அதோடு இல்லாம பாருங்க, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை, சிவவாக்கியரோட இந்த பாடல் இப்ப ஃபேமஸா இருந்துகிட்டு இருக்கு. அதுலயே சொல்றாரு பாருங்க, உட்கலந்த ஜோதியை, நமக்குள்ள இருக்க சிவபெருமான நம்ம அறியாம இருக்கமே அப்படிங்கிறது தான் அந்த சிவவாக்கியருடைய பாட்டுலேயும் வரும். அதே போல பாருங்க, திருநாவுக்கரசர் பாடுறாரு, மாசில் வீணையும் மாலை மதியமும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே அப்படின்னு பாடியிருக்காருங்க. அதுவும் எந்த இடத்துல பாடினார் தெரியுங்களா? அவர் திருநாவுக்கரசர் சுவாமிகளை அன்னைக்கு இருந்த மன்னர்கள் தன்னுடைய மதத்துக்கு மாற சொல்லி அப்படி ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்ப கல்லை கட்டி கடல்ல போடுறது என்ன, நிறைய டார்ச்சர் செஞ்சிருக்காங்க. அதை போலதான் சுண்ணாம்பு காலவாய் சொல்லுவாங்க, தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். சுண்ணாம்பு காலவாய்க்குள்ள சைவ மதத்திலிருந்து தன்னுடைய மதத்துக்கு மாற சொல்லி திருநாவுக்கரசரை உள்ள அடைச்சிட்டு அதற்கு தீ வச்சு கொளுத்திடுறாங்க. சுண்ணாம்பு காலவாய் எப்படி தகிக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த கால்வாய்க்குள்ள உட்கார்ந்துட்டு அதுல இவரை அடைச்சி இவரை கொடுமைப்படுத்தி இவரை கொல்லணும்னு முடிவு பண்ணி அந்த மன்னன் செய்யும் போது இவரு இந்த பாட்டை பாடுறாருங்க. அதாவது மாசில் வீணையும் மாலை மதியமும், அதாவது வீணை வாசிக்கிற மாதிரி இருக்குங்களாம், சாயந்திர வேளையில இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி இருக்குங்களாம். இது மாதிரி ஈசனுடைய நிழல், ஈசனுடைய அவருடைய பாதத்துல இருக்கக்கூடிய நிழல் அந்த அளவு அவருக்கு குளிர்ச்சியை உண்டு பண்றதாங்க. அதுவும் எங்க இருந்து சொல்றாரு, சுண்ணாம்பு காலவாயில அவஸ்தையில உட்கார்ந்து இருக்கும் போது, எரிய விட்டு இருக்கும் போது அந்த எரிச்சல்ல இவரு இவ்வளவும் சொல்றாரு. இத்தனையும் நடந்துட்டு இருக்கும் போதே நானு ஈசனுடைய காலடி நிழல்ல இருக்கேன், அது எனக்கு இவ்வளவெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்றாருங்க. அப்ப சிவபெருமான் அவரை ஆட்கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இத்தனையும் தாங்கக்கூடிய சக்திய அப்பர் பெருமானுக்கு திருநாவுக்கரசருக்கு கொடுத்திருக்காரு இல்லைங்களா?
நம்ம சிவபெருமான வணங்கும் போதும் நம்ம அபிஷேகம் பண்ணும் போதும் இந்த மாதிரி நமக்கும் உணர்வையும் கொடுப்பாரு, நமக்கு மன உறுதியை கொடுத்து நம்மளையும் காப்பாத்துவாரு. இந்த உலகம் முழுக்க வெயிலோட, வெப்பத்தோட, சூட்டோட அம்சம் குறைஞ்சி நம்ம எல்லாரும், அனைத்து மக்களும், அனைத்து ஜீவராசிகளும் நல்லா இருக்கிறதுக்காக சிவபெருமான வேண்டி வணங்குவோம். நம்மளால முடிந்த அபிஷேகத்துக்குரியத கொடுத்து இந்த உலகத்தையே குளிர்விக்க செய்யுமாறு வேண்டிக்கலாம். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.